வெல்கம் டு வீட்டாக் மீடியா. உங்களோட பேசிக்கொண்டு போது உங்களை கருத்துக்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பண்ணா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக இந்த இஷ்யூவில் போராடிய சௌமியா, அதாவது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வதற்கு தடை விதித்து அம்மா சௌமியா அவர்கள் தலைமையிலான பாமகவினரை கைது செய்யும் திமுக அரசிற்கு பிளா 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 பிளா. பாமக கூட நாத்தாக்க கூட்டணியா கிடையாது, இல்லை அதிமுக கூட கூட்டணியா கிடையாது. ஆனால் பாமக அதிமுக கூட கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி, கள்ள கூட்டணின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாப்புல, வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் கள்ள கூட்டணியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னமும். ஸோ அது ஒரு பக்கம். நாம் தமிழர் கட்சி எதுலேயுமே கூட்டணி கிடையாது. ஏன்னா கூட்டணி செஞ்சுட்டா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடங்கிடுவோம், பெரிய லெவலில் நம்ம பார்க்க முடியாது, அதாவது பெரிய லெவலில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவங்க எப்பயுமே ஒரு தனி பாணியை கையாண்டுக்கிட்டு இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது தன்னோட சொந்த கட்சிக்காரங்கள், தன்னோட சொந்த கட்சி நிர்வாகிகள் இதே வட மாவட்டங்களில் பாமகவினரால் தாக்கப்பட்டு அடி உதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒவ்வொருவரும் கடந்தாங்க மருத்துவமனையில். அதற்கு யாருமே சின்ன ஒரு பிட்டு கூட கண்டனம் தெரிவிக்காமல் பாதிக்கப்பட்ட நபர்களை தன்னோட சொந்த கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்திக்க துப்பில்லாத இந்த சீமான் அவர்கள் பாமகவிற்கு எது நடந்தாலும் இப்படி முட்டு கொடுப்பதன் ஒரு நோக்கம் என்ன? அவங்க பெட்டி வாங்குவாங்க, அண்ணனும் பெட்டி வாங்குவாங்க. ஸோ இந்த ஒற்றுமைக்கு முன்னாடி என்னடா இது, இவங்கெல்லாம் ஒரு ஆள், இவங்கெல்லாம் திறன் கொடுக்க மட்டும்தான். மற்றபடி இவங்களுக்கு எது ஒன்றா நான் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கட்சியில் இருக்கியா, நான் பேசுகிறத ரசிக்கிறியா, வாட்ஸ்அப்பில் பார்க்குறியா பரப்புறியா, யூடியூப்பில் பார்க்குறியா பரப்புறியா, கட்சிக்கு மாதம் நிதியை கொடுக்குறியா, அதோடு முடிச்சுக்கிறணும். மற்றபடி எவங்கிட்ட நீ வாயை கொடுத்து அம்பளுத்தை அடி வாங்கினு செஞ்சேன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. அப்படின்றதை போல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய செயல் காட்டுது. ஸோ ஏன் இப்படி ஏனே மாணவிக்கு நீதி கேட்குறன்ற பேரில் அருண்குமார் ஐபிஎஸ் மேலே உள்ள வன்மத்தை ஃபுல்லாக கக்கி தொலைஞ்சிட்டிங்க. ஒரு பக்கம் நான் ஏற்கனவே அவரே சொல்லிட்டாப்புல, அவர் மைக்கு முன்னாடி மட்டும்தான் புலி, மைக்குக்கு பின்னாடி எலி அப்படின்ட்டாப்புல, உங்களை ஃபுல்லாக அம்பலப்படுத்திட்டாப்புல. ஏற்கனவே ஒரு தொழிலதிபர் மூலியமாக நீங்கள் மன்னிப்பு கேட்க போகிறதாக இருந்ததாகவும் அவர் மறுத்து விட்டதாகவும், நிச்சயமாக அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடாது, பகிரமாக பொது வழியில் கேட்கணும். எப்படி பொது வழியில் என் குடும்பத்தை இழுத்து பேசி கேவலப்படுத்தி பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்களோ, அதே மாதிரி பொது வழியில் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றதை போல் திருப்பி அனுப்பிச்சி விட்டாப்புல. அண்ணன் கருப்பு கலர் டின்ட் போட்ட காரில் போயிருக்காப்புல. எல்லாத்தையும் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கோர்ட்டு அந்த விசாரணை முடிஞ்சு வெளியே செய்தியாளர்களோட ஃபுல்லாக ஒப்பிச்சிட்டாப்புல. இந்த ஒரு கடுப்பு தாங்க முடியாமல் பாவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி இஷ்யூவை எடுத்துகிட்டு அங்கே ஃபுல்லாக வன்மத்தை ஃபுல்லாக கொட்டி தள்ளிட்டாப்புல. இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்ம கட்சிக்காரங்களே துன்புறுத்துனாங்களே, நம்ம கட்சிக்காரங்களே அடித்தாங்களே, ஸோ நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்கணும், ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம செய்யாமல் இப்படி முட்டு கொடுக்குறியனே. ஏற்கனவே பாமக அதல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்குது. அதல பாதாளத்தில் மகன்கிட்ட கொடுத்த தலைவர் பதவியை சரியாக செயல்படுத்தாமல் மாங்காய் தத்தியாக இருக்கானே, இவனுக்கு எதுக்கு தலைவர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி என்ன சொல்கிறது, இன்னொரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளை கொண்டு அதுவே பெரிய பிரச்சனையாகி இது வரைக்கும் நீ எதுவுமே செய்யலைன்னு சொல்லி திமுக துண்டை விரிச்சு போட்டு இப்போ என்ன சொல்கிறது, எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வந்துடுறோன்ற மாதிரி இருக்கிற இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீ அவசரமாக முட்டு கொடுக்க வேண்டிய தேவை என்ன, எங்கேருந்து நீ வந்துச்சு? யாருமே முட்டு கொடுக்கலையனே. முதல்ல ஓடி முட்டு கொடுக்குறீங்க. கூட்டணியில் இருக்கிறவங்களாவது கூட்டணி தர்மத்தின்படி முட்டு கொடுப்பாங்க. நீ எதுலையுமே இல்லாமல் செய்யாமல் நீ முட்டு கொடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்துனே வருது? அப்போ கடைசி வரை உன்னை நம்பி ஒரு கூட்டத்தை நீ ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்க போறியானே. ஏனே இதெல்லாம் தம்பிகள் விளைவிக்கிறணும், தம்பிகள் புரிஞ்சுக்கிறணும். அண்ணனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது என்ன சொன்னன்றதை நீங்கள் பழையபடி சமூக வலைதளத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அண்ணனோட 2 எக்ஸ்ட்ராத்தை போய் பாருங்கள். என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறன்றது உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2026 பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி எங்கே இருக்குன்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.